பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்பதை விரும்பாதவர்கள் இந்த பூமியில யாருமே இல்லை. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்றும், ஊழியக்காரர்கள் தங்கள் ஊழியங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றும், வியாபாரம் தொழில் செய்கிறவர்கள் தங்களுடைய தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றும், வேலைகளை செய்கிறவர்கள் தங்கள் வேலை ஸ்தலங்களிலே ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தும் அநேகர் காணப்படுகிறார்கள். தேவனும் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பொதுவாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் 3 விதங்களிலே அது வெளிப்படுகிறது. பூமிக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்திற்குரிய ஆசீர்வாதம், உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதம். இப்படி 3 விதங்களிலே ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்திகள், அந்தஸ்துகள், வீடு வாசல்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை, கற்பத்தின் கனிகளாகிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சரீரத்திற்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தரித்திரராகவும் காயங்களை ஏற்றுவராகவும் அவர் கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கினார். உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேன்மையானதாய் காணப்படுகிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு வந்தது என்று எபேசியர் 1:7 நாம் வாசிக்கிறோம். மீட்பு என்ற வார்த்தை அடிமைகளை விற்கும் சந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தையாக காணப்படுகிறது. தகுதிக்கு மேற்பட்ட பெரிய கிரய தொகையை கொடுத்து அடிமைகளை விலைக்கு வாங்குவதற்கு ஒப்பாக அது காணப்படுகிறது. பாவம் செய்தது நிமித்தம் பிசாசிற்கு அடிமைகளாய் காணப்பட்ட நம்மை அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கிரயமாக கொடுத்து அவர் நம்மை மீட்டெடுத்தார். ஆகையால் மீட்பு என்பதும் ரட்சிப்பு என்பதும் மேன்மையான உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. உன்னதமான தேவன் நம்மில் அன்பு கூர்ந்ததினால் வெளிப்பட்ட இரக்கத்தின் ஐஸ்வர்யமாகவும் அது காணப்படுகிறது. அவர் சாபமானதுனாலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டானது. அவர் சிலுவையில் ஜீவனை கொடுத்ததினாலே நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்தது. அவர் தருகின்ற உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் எத்தனை உயர்வானது என்பதை நாம் ஒவ்வொரு நாள் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகையால் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலானவைகளையும் உன்னதங்களுக்குரிய காரியங்களையும் தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார். மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அதற்கு அடையாளமான பழைய மனுஷனை, பாவ மனுஷனை ஞானஸ்நானத்தின் மூலமாய் தண்ணீரில் அடக்கம் செய்து ஆவியானவருடைய அபிஷேகத்தின் நிறைவை பெற்று கர்த்தருடைய வார்த்தையில் அனுதினமும் வளர்ந்து கனி கொடுக்கிற ஜீவியம் செய்வது கர்த்தருக்கு பிரியமான ஒரு புது சிருஷ்டியின் ஜீவியமாக காணப்படுகிறது. அதுபோல பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் காணப்படும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளையும் நீதிக்குரியவைகளையும் உன்னதங்களுக்குரியவைகளையும் நீங்கள் தேடுகிறதான பொழுது தேவன் பூமிக்குரிய சரீரத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் கூட்டி கொடுத்து உங்களை கனப்படுத்தி ஒரு உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரும் உன்னதங்களின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடும்படியாக நாம் நாடி தேடி தெய்வ சுமத்து நம்மை அர்ப்பணிப்போம், தேடுவோம். தெய்வ கிருபை நம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதங்களுக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் என் தேவன் இதயங்களை ஒவ்வொருவரும் நிறைக்கிறேன், பலப்படுத்துகிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எவ்வளவுக்கு நாங்கள் தேடுகிறோமோ அதுபோல ஆண்டவரே, உன்னதங்களின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுதினமும் நாடி தேடி கடந்து வந்து அவைகளை வாஞ்சியோடு கூட பெற்றுக்கொண்டு அவைகளை நிலைத்திருப்பதற்கு தேவன் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை செய்வீராக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.